2024 ஆரம்பித்த நிறைய பேர் இந்த 6 மாதத்தில் இல்லை. நாமளும் செத்து போனால் இணைஞ்சிருக்கலாம், செத்து போயிருக்கலாம். ஆனால் செத்து போனால் தேவன் உங்களுக்குள்ளே வச்ச சொத்து இணைஞ்சிரும், காணாமல் போயிடும், வேலை செய்யாது, அவருக்கு நஷ்டம் வந்துடும். அதனால நம்மளை என்ன செஞ்சிருக்காரு, உயிரோடு கூட வைத்திருக்கிறார். நம்முடைய மனது இருக்கு இல்லையா, மனது அது பிறந்த உடனே அம்மா மேலேயே ஓட்டிக்கிட்டு இருக்கும். ஒரு லெவலில் ஒரு 20 வயசு வரும்போது அந்த பிள்ளை என்ன நினைக்கும், அம்மா அதுக்குள்ளேயும் கிளவி ஆயிரும். சின்ன பிள்ளையில அம்மாவை ஹீரோயினாக பார்த்துருக்கோம். வளர்ந்த உடனே அந்த அம்மா எப்படி தெரியும், கிளவியா தெரியும். நடக்க முடியாமல் இப்படி தக்கா நடக்கிறத பார்த்த உடனே நீ காலேஜுக்கே என்ன செய்யாத, நீ பார்க்க வராத. இதுக்கு அப்போதான் ஆசை வரும் பிள்ளைய பார்க்கறதுக்கு. அவன் சொல்லுவான், அங்கே ஒரு பிள்ளை என்னைய பார்க்குது, நீ என்ன செஞ்சிட வேண்டாம், பார்க்க வந்துட வேண்டாம், துட்டு மட்டும் என்ன செஞ்சிரு, கொடுத்துரு. அப்புறம் உங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் வேலை வாங்கிறதுக்காக என்ன செய்வான், அப்புறம் அப்பாவும் கழட்டி விட்டுருவான். ஏன்னா அவன் தனியாக என்ன செய்யணும், ஒரு குடும்பம் அமைக்கணும், அதற்கேற்ற சிந்தனைக்கு போயிடுவான். இப்போ பிள்ளைய பற்றி இவங்க 2 பேரும் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, காணாமல் போயிடுச்சே, இது நம்பிக்கிட்டே இருந்தோமே. அண்ணன் தம்பி சொந்தக்காரன் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்திற்கு லிமிட்டேஷனே இல்லை. நீங்கள் பூமியில் இருந்தாலும் அவர் உங்களோட இருப்பார். நீங்கள் மேலோகம் போனாலும் உங்களோட இருப்பார். நீங்கள் நரலோகம் போனாலும் அங்கேயும் அவர் இருப்பார். ஹல்லேலூயா. மாறாத ஒரு உறவு தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னம் என்றால் என்ன அப்படின்னா, தி எபிலிட்டி ஆஃப் காட் டு பி வித், டு பி பிரசன்ட் வித் ஹியூமன் பீயிங்ஸ். மனிதர்கள் முன்பாக தன்னை வெளிக்காட்டுவது தேவனுடைய பிரசன்னம் என்று சொல்லப்படும். ஏன் இந்த பிரசன்னத்தை பற்றி நாம் படிக்கணும் அப்படின்னா, நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே தேவனுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக வாழுவதற்கென்று உண்டாக்கப்பட்டவர்கள். ஆனால் ஏதேன் தோட்டத்திலே நம்முடைய ஆதி தகப்பன் முதல் ஆதாம் தேவ பிரசன்னத்திற்கு, தேவ சன்னிதானத்திற்கு தன்னை ஒழித்து கொண்டான். ஏன்னா இந்த தேவன் உங்களோட சம்பாஷணை பண்ணுவார், இவர் உங்களோட பேசுவார். அது குத்தும். அது என்ன செய்யும், குத்தும். சரி, அதை குத்துறதுக்கு வேற எங்கேயாவது தீர்வு உண்டாக்கிடலாம்னா எங்கேயும் இல்லை. நாம பிசாசு சொல்லுவான், நீ பாவம் செய்துட்ட, எங்கே போகாத, சர்ச்சுக்கு போகாத. சரி, இவரை யார்கிட்ட போய் சரி பண்ணுறதுங்க, ஒரு குற்றம் செஞ்சிட்டேன், ஒரு பாவம் செஞ்சிட்டேன், ஒரு தப்பு செஞ்சிட்டேன், ஏதாவது ஒரு பாஷையில் வச்சுக்கோங்க. இப்போ இதை என்ன செய்யணும், இப்போ உள்ள என்ன செய்யுது, இருதயம் என்ன செய்யுது, வாதிக்குது. இருதயம் என்ன செய்யுது, வாதிக்குது. இருதயம் வாதிச்சா நம்ம கிறிஸ்டின்னு அர்த்தம். இருதயம் வாதிக்கலைன்னா நம்ம இன்னும் மறுபடி பிறக்கவே இல்லைன்னு அர்த்தம். பாவத்தை பயந்துக்கிட்டே செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் என்னது, மிஸ்டேக்கு. செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற பாவ பிரமாணம் உங்களை என்ன செய்யுது, செய்ய வைக்குது. ஆனால் பாவத்தை திட்டமிட்டு சந்தோஷமாக முழு மனதோடு டெலிபரேட்லி நீங்கள் செய்யும்போது, முடிவெடுத்து செய்யும்போது அது என்னவா மாறுது, தண்டனைக்கேற்ற சிக்ஷைக்கேற்ற பிரச்சனையாக மாறுகிறது. யாருக்கு, மனம் திரும்பின நமக்கு. அல்லேலூயா. வியாதி யாரும் வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை, நான் வருதுல்ல, ஆமாம் வருதா, வருது. என்ன செய்யுது, ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்றீங்க, போகிறோம். உடம்ப ஆஸ்பத்திரியில் காட்டுறீங்க,
மனசை மருந்து போட்டு பார்க்குறீங்க, அது என்னவா செய்ய மாட்டேங்குதா? சில உடம்பும் என்ன செய்ய மாட்டேங்குதா? சரியாக மாட்டேங்குது. சரியாக கூடாத வியாதின்னு இருக்குது. அதுதான் லைஃப் ஸ்டைல் டிசீஸ். உங்கள் வாழ்க்கை முறையிலே மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரவில்லை என்றால் உங்களுடைய மனோவியாதி, உங்களுடைய உடல் வியாதி உங்களை விட்டு என்ன செய்யாது? போகவே. ஆனால் தேவ பிரசன்னம் உங்கள் தலை மேலே வரும்போது, இல்லை தேவ பிரசன்னத்துக்கு உள்ள நீங்கள் வரும்போது, இல்லை தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணரும்போது உங்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும். ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆஸ்பத்திரியில் காக்க தெரியுது, ரேஷன் கடையில் காக்க தெரியுது, பஸ்ஸுக்கு காக்க தெரியுது, ஸ்கூலில் அட்மிஷனுக்கு காத்திருக்க தெரியுது. தேவனுக்கு மட்டும் ஏன் காத்திருக்க தெரியவில்லை? எல்லாருக்கும் நீங்கள் நேரம் கொடுப்பீங்க, ஆனால் யாருக்கு மட்டும் நேரம் கொடுக்க மாட்டீங்க. தேவனுக்கு மாத்திரம் நேரம். யாருக்கு கொடுக்கணும்? தேவனுக்கு கொடுக்கணும். அதை மட்டும் நாம் என்ன செய்ய மாட்டோம்? செய்யவே மாட்டோம். இங்கே இருதயம் வாதிக்கும் பொழுது நீங்கள் பிசாசிடம் போய் தீர்வு பெற்று வரலாம் என்றால் அவன் சொன்னதை நீங்கள் என்ன செய்யலாம்? கேட்கலாம். ஆகுமா? ஆகாது. ஆகுமா? ஆகாது. சரி, பிரதமர் மோடி அவர்களிடம் போய் தீர்வு கேட்கலாம்னா ஆகுமா? ஆகாது. ஆகுமா? ஆகாது. சரி, முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் போய் கேட்டா அந்த இருதய பாதிப்பு போயிருமா? போகாது. குற்ற உணர்வு போயிருமா? போகாது. போகுமா? போகாது. சரி, ஒரு 100 வயசு ஆளு, அனுபவ ஆளு, அவர்கிட்ட போய் கேட்டா போகுமா? போகாது. அவர் என்ன சொல்ல? வீட்டுக்கு வீடு வாசப்படி தம்பி, நானும் உன்ன மாதிரி இருக்கும்போது வந்ததான் செஞ்சது தம்பி அப்படின்வார். அப்போ இந்த குற்ற உணர்வை தேவ சன்னிதானத்துக்கு வரும்போது தான் என்ன செய்யும்? அது மறையும். ஏன்னா தண்டனை கொடுக்குறவர் யாரு? சாமி. விடுவிக்கிறவர் யாரு? சாமி. காப்பாத்துறவர் யாரு? சாமி. தப்பு செஞ்சா தண்டிக்கிறவர் யாரு? சாமி. அவர்களே விழுந்துட வேண்டியதானே ஆசாமி. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிள். இயேசு அதை சொல்லுகிறார். நம்முடைய வீராப்பும் நம்முடைய திமிரும் அதை என்ன செய்ய கேட்க மாட்டேங்குது, கீழ்படிய மாட்டேங்குது. ஹவு டு மாஸ்டர் இன் பிரசன்ஸ் உங்களுக்கு தெரியணும். எப்படி நீங்கள் பிரசன்ஸ்ல மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா ரெகுலராக ஜபிக்கணும். ரெகுலராக ஜபிக்கணும். ஜபிக்கிறது என்னங்க ஜபிக்கிறது? ஆண்டவரே எனக்காக 39 கசைடி வாங்கினீங்களே, அது எப்படின்னு கேட்கணும். நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க. ஆண்டவரே என் குடும்பத்தை பார்த்தையாளா, நான் தான் உடச்சி வச்சேன்னுவார். ஏன் சாமி? அப்போ தான் நீ ஏன்ட்ட வருவ, இல்லைன்னா நினச்ச மாட்டேன், வரமாட்டேன். நல்லா சீவி சிங்காரிச்சு சிங்குன்னு நினச்சி சுற்றி வருவேன். ஏன் கிட்ட மட்டும் நினச்ச மாட்டேன், வரமாட்டேன். எங்கிட்டாவது 100 ரூபா கிடைக்குமா 200 கிடைக்குமா ஓடுவேன். அதுக்கு ஒரு டைம் வச்சுக்கோ, எனக்கு ஒரு டைம் கொடு. கொடுக்க மாட்டேன். அதனால என்ன வச்சுருக்கேன், உடச்சே வச்சிருக்கேன். அவர் சொல்கிறது நமக்கு கேட்காது. அவர் சொல்கிறது நமக்கு கேட்காது. நாமெல்லாம் என்ன நினச்சிக்கிறோம், அதனால் சாமி நம்மகிட்ட பேசலை, சாமி இல்லை. உங்களுக்கு நரம்பு கட்டாயிருச்சு, அதுக்கு நாங்கள் என்ன செய்ய? பேஷண்ட்டுக்கு சுவை நரம்பு கட்டாயிரும் முகவாதத்தில். அவன் என்ன தின்னாலும் எப்படி இருக்கும்? மண்ணு தின்ன மாதிரி தான் இருக்கும். அவன் பொண்டாட்டியை பார்த்து என்ன சொல்லுவான்? நேற்று வரைக்கும் நீ நல்லா தான் சமைச்ச, என்ன இப்படி ஆகிட்ட நீ. அவன் சாப்பிட்டு வைப்பா, அத்தான் நல்லா இருக்கு அத்தான், சத்தான் மண்ணு மாதிரி இருக்கு. பிரச்சனை எங்க இருக்குது? நாக்கு நரம்பு. ஆனா அவன் என்ன சொல்றான்? நீ நல்லா சமைக்கல. இதுக்கு இது என்னைக்கு நமக்கு நரம்பு சரியில்லைன்னு அவன் உணர்றானோ அன்னைக்கு தான் என்ன ஆகும்? சரியாகும். அதே மாதிரி நீங்கள் எல்லாம் நரம்புறாதீங்க, ரொக்க சீலிக ரொக்க தங்கங்க. சாமி மட்டும்தான் யாரு? லூசு, முட்டாளு. அது மாதிரி நான் எத்தனை தடவை ஜெபம் பண்ணிட்டேன் ஆண்டவர, நீங்கள் பதிலே சொல்லலையே ஆண்டவர. உண்மை என்ன தெரியுமா? உடனே சொல்லிடுவார். ஆனால் சாமி இங்கிட்டிருந்து பேசுனா நீங்கள் அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பியா. சாமி லொக்கேஷன் மாறாது, உங்கள் ஃபோக்கஸ் லொக்கேஷன் தான் மாறி கிடக்கு.
மாறி கிடக்கு. சாமி பூமி இருக்க மட்டும் சாமி அப்படியேதான் இருப்பாரு, அங்கனேதான் இருப்பாரு. நம்ம மனசு இருக்கு பாருங்க. இதோட லொக்கேஷன் இந்தியாவில் இருக்குதா, அமெரிக்காவில் இருக்குதா, சைனாவில் இருக்குது. நடந்து போனால் சைக்கிள் மேலே ஆசைப்படுது, சைக்கிளில் போனால் பைக்கு மேலே ஆசைப்படுது. கருப்பாவரத்தியை கல்யாணம் கட்டால் சிகப்பாவரத்தியை கல்யாணம் கட்டணும்னு என்ன செய்யுதா, ஆசைப்படுது. இல்லைன்னா வெளிநாட்டுக்காரியை என்ன செஞ்சிடலாம், கல்யாணம் பண்ணிடலாம். எங்கெங்கேயோ லொக்கேஷனை மாற்றிக்கிட்டே இருக்கு. சாமி லொக்கேஷனை மாற்றவே இல்லையே. அப்போ நீங்கள் ப்ரெசன்ஸில் மாஸ்டர் ஆகணும்னா முதல்ல அவரோடு கூட எப்படி பேசணுங்கிறத நெஞ்சுக்கணும். பழைய ஏற்பாடு மாதிரியே சாக்குளோத்து என்னது சாக்கு, அது வந்து பழைய சுபாவம், பழைய சுபாவம் மனிதன். அந்த மனிதனை மாட்டிக்கிட்டு நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை ஏத்துக்கிட்டதுனால இப்போ நீங்க என்ன ட்ரெஸ் போட்டுக்கீங்க தெரியுமா, நீதியின் ஆடை. அப்படின்னா நீங்க போய் இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற பிதா உள்ள உட்காந்துருப்பார். வெளியே கேருபீன்கள் இருக்கும், வெளியே கேருபீன்கள் இருப்பாங்க. அது எதுக்கு, பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்ட கேருபீன்கள். தேவ பிரசன்னத்தை அவங்க தான் என்ன செய்வாங்க, பாதுகாப்பாங்க. சாமி கேட்பார் உள்ள இருந்து, யாரு? ஐயா கீதா வந்திருக்கேன் ஐயா. அப்படியா, என்ன நாமத்தில் வந்திருக்காருன்னு கேளு. ஐயா நான் ஏசு நாமத்தில் வந்திருக்கிறேன். சொன்ன உடனே கதவை இணைஞ்சிரும், திறந்துடும், வாட்டில் போயிட்டு வந்துடுவா. அப்படின்னா என்ன தெரியுமா, அவர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல, அவர் நீதியின் சால்வையை உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறாரு. நீங்கள் தான் சும்மா ஒரு 50 வருஷத்தில் வந்து அறிவை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா, சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கியா. அவர் ஆதியிலிருந்து இருக்கிறவரோட அறிவை விட நமக்கு நிறைய அறிவு இருக்குதுன்னு நினைக்கிறோம். இந்த நினைப்பு தான் என்ன செய்யுது, பொழப்ப கெடுக்குது. பாண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது ரெகுலராக ப்ரேயர் பண்ணோம். சாமி காலையில் உயிரோடு கூட எழுப்பிட்டீங்க, இனி வரப்போகுது அதெல்லாம். திடீர்னு காலையில் நிறைய பேர் செத்து கிடப்பான். கேட்டால் கொரோனாவின் பாதிப்பினால் வந்தால் ஹார்ட் அட்டாக்ன்றுவான். இப்போ 35 இந்த 45 தான் இந்த வருஷம் என்ன செய்யுது, நிறைய அடி வாங்குது. எல்லாம் ஹார்ட் அட்டாக்கு, எல்லாம் ஹார்ட் அட்டாக். அப்படின்னா என்ன, மன அழுத்தத்தை அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, தாங்க முடியவில்லை. எதுக்கு அது வருது, இங்க மனசை இளைப்பாறுதல் தர்றதுக்கு. ஒருத்தர் வந்து கூவி எணிஞ்சுக்கிட்டு இருக்காரு, வித்துக்கிட்டு இருக்காரு, ஒரு வயல என்ன செய்யறதில்ல, கடைக்கு வர்றதில்ல. அப்போ எங்க வரணும், அங்க மன அழுத்தம் வந்தா எங்க ஓடிடுவான், கடைக்கு வருவான். நடந்துகிட்டு இருக்கு. இப்பதான் முந்தி இல்லாத அளவுக்கு குடும்ப நல நீதிமன்றங்கள் என்ன வந்துகிட்டு இருக்கு, நிறைய கேஸ் வருது, கிரிமினல் குறையுது, குடும்ப நல வழக்கு என்ன செய்யுது, கூடுது. நான் சொல்லல, நீதிமன்றத்தில் நீங்க போய் பாருங்க, எந்த பிள்ளையும் அப்பா சொல்றத கேட்கறது இல்ல, எந்த திருச்சபையும் போதவன் சொல்றத கேட்கறது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு அவங்க புருஷன் எப்படி முட்டாள் மாதிரி தெரியுமோ, அதே மாதிரி அவங்க சபைக்கு அவங்க போதவன் எப்படி தெரியுறான், லூஸ் போய் மாதிரியா தெரியுதா. பிரச்சனை என்ன, யுவர் ஹியரிங் இஸ் ஷிஃப்டட். இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டு வரலாற்று புத்தகங்களே படிச்சுக்கிட்டு இருக்கான், வரலாற்று புத்தகங்களே கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் யாராக தான் வருவான், என்ஜினியராக வரமாட்டான், வரலாற்று தான் வருவான். இங்க ஸ்பிரிட் மினிஸ்ட்ரியை போதிச்சுக்கிட்டு இருக்கு, பிரசன்ஸ் ஆஃப் காடை போதிச்சுக்கிட்டு இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங்கை போதிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க போய் பிராமிஸ் பிரசங்கத்தை போய் என்னஞ்சிக்கிட்டு இருப்பியா, கட்டுற அப்படி சொன்னார். எனக்கு வர்றதுக்கு 6 ரூபா மட்டும் இருந்துச்சுன்னா 50 பேர் வீட்டுக்கு வந்து எணிஞ்சிருவேன், மார்கை வெட்டி போட்டுருவேன். கேட்டா அப்படியே நடக்காம கேட்டா படுக்கையிலே கேட்டானுவேன். ஏதோ ஏசு நல்லவர் பாருங்க, நான் ரொம்ப மோசமானவன். ஆனால் நல்லவர்கிட்ட வேலை பார்க்கறதுனால நான் நல்ல மாதிரி உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்க, சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் அதை என்ன செய்கிறதே இல்லை, கேட்குறதே இல்லை.
எங்கனையா பார்க்கறது? ஒரு ஸ்கூலுக்கு போகிற மாணவன் அங்கே வாத்தியார் சொல்லி கொடுக்குறத விட்டு போட்டு தெருவில் நடத்துகிற டியூஷனில் சொல்கிறத கேட்டா வாத்தியார் மார்க் போடுவார்? போட மாட்டாரு. கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவா. ஏய் மேக்ஸ் நான் இப்படி சொல்லித் தரலையே, இங்கே வாடா டான், நான் டியூஷன் வாத்தியார் சொன்னேன். டியூஷன் வாத்தியார் அவன் ஃபெயிலாக போனதுனால அவன் டியூஷன் நடத்திக்கிட்டு இருக்கான். நான் பாஸ் ஆனதால டெட்டு பாஸ் ஆனதால நான் கவர்மெண்ட் ஆசிரியர் இருக்கேன். நான் ஒண்ணா அறிவில்லாதவனே திட்டுவார். உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்டும் தெரியுறதே இல்லை. ஃபெயிலாக போயிருவியா. காட் பிரசன்ஸ் இஸ் தேர். அவரோட கூட ஜெபம் பண்ணும்போது அவரை விசாரிக்கிறதே இல்லை. சாக்குளத்தை போட்டுட்டு போகிறது அவருக்கு அவமானமாக இருக்கு. ஏய் சிலுவையில் நான் ரத்தம் சிந்தி உனக்கு என்ன ஆடையை கொடுத்துருக்கேன்? நீதியின் ஆடையை கொடுத்துருக்கேன். சரி நேற்று பாவரிக்கை செஞ்ச குட், ஓகே, இன்னைக்கும் அதே சரி. உன் மனசில் மாற்றமே உண்டாகலையா? இந்த புருஷன் முன்னாடி சண்டை வந்துச்சுன்னா புருஷன் வந்து இன்னைக்கு பேசி இன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்குவார். ஆனால் மறுநாள் பொண்டாட்டிட்டு போகும்போது மறுநாள் அதை என்ன செய்யாது, கம்மா போட்டு ஆரம்பிக்கும். என்னடா இது? சரி சரி இன்னைக்கு பேசி இன்னைக்கு முடிச்சிட்டோம்னு நினச்சிட்டு அடுத்த நாள் போனால் அடுத்த நாள் என்ன செய்யும், கம்மா போடும். இப்போ பிரச்சனை இல்லை, பிரச்சனை வெளியே இல்லை, பிரச்சனை செய்கையில் இல்லை, பிரச்சனை எங்க இருக்கு? மண்டைக்குள்ள இருக்கு. இந்த சண்டை தான் ஆவியானவருக்கும் உங்களுக்கும் திருச்சபைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஆமென். இந்த சண்டை என்னைக்கு கொஞ்சம் முடிவுக்கு வருதோ அன்னைக்கு இயேசுநாதர் முடிச்சு வைக்க வருவாரு. ஆமென். மாரநாதா இயேசுநாதா அப்படின்னு கூப்பிட்டாலாம் அவர் என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டாரு. நான் வர்றது இருக்கட்டும், முதல்ல உன் மண்டையை என்ன செய்ய சரி பண்ணு. இந்த பக்கம் பாவம் இருக்குது, இந்த பக்கம் சிலுவை இருக்குது. பாவத்துக்கு ட்ரீட்மெண்ட் எது? சிலுவை. பாவத்துக்கு உங்களுக்கு ஏதாவது சொல்லித் தரணுமா? வேண்டாம். எப்படி பொண்ணுகளை சைட் அடிப்பதுன்னு வாலிபனுக்கு சொல்லி தரணுமா? தேவையில்லை. அது அப்படி மல்லி போச்சுட்டு போனாலே அது கண்ணு என்ன செய்யும், ஓஹோ, ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஒருத்தனை நல்லா ஒருத்தி கணிச்சான்னா அவன் மேலே என்ன செய்யும், கவனிக்கப்படாதவனுக்கு தெருவில் கடந்தவனுக்கு ஒரு 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 அம்மா வந்து ஓடி வந்து சோறு போடுதுன்னா 8 மணி ஆனவனா அவன் மனசா அம்மா வரலையே. பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரனுக்கே அந்த மனசு எங்கே போவான், அந்த அம்மா இருந்தா, அந்த அம்மா செத்து போட்டானா இவன் உருண்டு அழுவான். ஏன்னா 8 மணிக்கு வர்ற சாப்பாடு. ஆனால் நமக்கு மட்டும்தான் பாவத்தையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கெல்லாம் தீர்வு எங்கே வருதோ அதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் சாமிகிட்ட வந்தபோது தான் நீங்கள் அவர் காய்ச்சலுக்கு தீர்வாக பாராசெட்டமால் வச்சா அதை போய் என்ன செய்யறதில்ல, எடுத்து சாப்பிட்றதில்ல. இல்லை ஆண்டவரே உங்களுக்கு காய்ச்சலை பற்றி தெரியாத ஆண்டவர். ஓஹோ அப்படியாம்மா, உனக்கு வயசு என்னம்மா? எனக்கு 24. ஏன் வயசு என்ன தெரியுமாம்மா? தெரியலையே. 2,46,000. என்ன? அப்போ தேவன்கிட்ட போய் பேசும்போது நேற்று என்ன பேசணும், இன்னைக்கு என்ன பேசுகிறோன்னு முதல்ல சிந்திச்சு என்ன செய்யணும், பார்க்கணும். சும்மா போட்டுக்கிட்டு கலெக்டர்கிட்ட போனாலே வெளியிருன்னு சொல்லுவோம், ஏய் இப்படித்தான் என்ன செய்யணும், நிற்கணும். முதலமைச்சர்கிட்ட போனால் இந்த இடத்துல தான் நிற்கணும், நல்ல ட்ரெஸ் இல்லை, சி எல்லாம் போட்டுற, இந்த ட்ரெஸ்ஸை போடு போடு, இல்லைன்னா மேலே ஒரு சால்வையாக போத்திக்கிட்டு போ. சாமிகிட்ட வந்து பேசும்போது, சாமி நீங்கள் எனக்காக என்னமோ ஜீவனெல்லாம் கொடுத்தேலாம், ரொம்ப தேங்க்ஸு, இப்படியாவது சொல்ல தெரியணும்ல. சொல்லவே தெரியுறதில்ல. எப்பா போனாலும் என் பிள்ளை என்னைய அப்படி பார்க்குறான், நீ ஏன் என்னைய நல்லா பார்க்கல, பிறகு அவன் அப்படி தான் உன்னைய பார்ப்பான். நானும் வருஷ காலமாக இணைஞ்சிக்கிட்டு இருக்கேன், என்னைய பற்றி சொல்கிறதுக்கு விளக்க சொல்கிறதுக்கு 4-5 பேரை பிடிச்சி என்ன செய்கிறேன், வலுக்கட்டாயமாக பேச வைக்கிறேன். ஆனாலும் நீ கவனிக்க மாட்டேங்க. அதனால உன் பிள்ளை உன்னை என்ன செய்கிறான், அடி அடின்னு அடிச்சு துவைக்கிறான். நீ ஏன்ட்ட சரியாகு அங்கே சரியாகும். சார் ரொம்ப மோசமான சாமி இல்லை, பாசமான சாமி, வர வைக்கணும்னு நினைக்கிறாரு, செய்கிறார். நீங்கள் விளங்கிக்கிறத இல்லை, வீரா போடே என்ன செய்யறது, சுற்றிட்டா இருக்கிறது. அதனால் ப்ரெசன்ஸை வரணும் அப்படின்னா ரெகுலர் ப்ரேயிங், குளித்து முடித்த உடனே ஆண்டவரே நீங்கள் எனக்கு சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்களே, நன்றி ஆண்டவரே. ரத்தம் சிந்தினது மட்டும் இல்லாமல்
செத்து உயிரோடு எனக்காக எந்திரிச்சிங்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஆண்டவரை. அது கூட இல்லாமல் பரலோகத்தில் ஏறி உட்காந்து எனக்காக வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்களே, இப்போ நான் செய்கிற எல்லா நான்சென்ஸுக்கும் எனக்காக அப்பா கிட்ட பக்கத்தில் உட்காந்து இல்லை 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 இந்த ஒரு வருஷம் என்ன செய்யுங்க விடுங்க, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவனுக்கு என்ன கொடுப்பேன், அபிஷேகம் கொடுத்து அவனை என்ன செய்வேன், உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி வக்காலத்து வாங்குறாருல. வக்காலத்துனா என்னது? உங்கள் சார்பில் உங்களுக்காக பேசுறது, வக்கீல். அதான் வக்காலத்து. வாயினாலேயே என்ன செய்யறது? தள்ளி கொண்டு போகிறது. வாய்தா என்னதா? வாய்தா. அடுத்த வாரம் வந்துடுவாங்க. சரி அடுத்த வாரம் வா, இந்தா வாய்தா. யார்? ரெண்டு பேரும் வரலையா? சரி வாய்தா. நீதிமன்றம் வெயிட் பண்ணும். தேவன்ட்ட சொல்லுங்க, சரி நீங்கள் அங்கே போய் வக்காலத்து வாங்குறதுக்கு நான் இங்கே டப்பாக டான்ஸ் ஆடிடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு பரிசுத்தாவியை கொடுத்தீங்க பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆண்டவரை. சொல்ல தெரில. இது எங்கேயாவது கிடைக்குமா? குமார் ஸ்டோரில் கிடைக்குமாங்க? கிடைக்காது. நியூஸ் ஸ்டோரில் கிடைக்குமாங்க? கிடைக்காது. என்னங்க பிற என்னங்க, இவர் ஒரு ஆள் தான் கொடுக்குறாரு, அதை கொடுத்து வேற வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியல, நான் தான் சொல்லித்தரேன். உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்துருக்கிறாருன்னு. டாக்டர் சொன்னால் நம்பிடுறிய, ஸ்கேன் சொன்னால் நம்பிடுறிய, நான் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறீங்க. அதான் பிரச்சனை. தேவனை தான் அங்கலாய்க்கிறார். ஸோ ப்ரே ரெகுலர்லி. குளிச்சு முடிச்ச உடனே நல்ல விதமாக மங்களகரமாக அவர்கிட்ட பேச பாருங்க. உங்களுக்கு அவர் என்ன சொன்னாருங்கிறத பேசுங்க. நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன உங்களுக்கு செஞ்சாருன்னே உங்களுக்கு நன்றி. ஐயா நான் நன்றி மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான்னு அப்புறம் போய் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. இங்கே வந்தோடனே நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. எதுக்கு நன்றி சொல்லணும்? அப்புறம் ஒருத்தர் சொத்திர பலிகள் 1000ன்னு போடணும் புக்கு. இது எழுதி வச்சு வர்றதில்ல, இது ஆவியானவர் உள்ள இருந்து உங்களுக்கு இதை செஞ்சது ஆண்டவர்ரா, இதை செஞ்சது ஆண்டவர்ரா, போடுறா நன்றி, போடு சோத்திரம், போடு கும்பிடுன்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்வார்? உள்ள இருந்து இயக்குவார். இது தத்துவம் இல்ல, இது தேவனுடைய இயக்கம். அது ரொம்ப முக்கியம். அதுதான் பிரசன்னம், இன்டுவெல்லிங் பிரசன்னம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்டுவெல்லிங் உள்ளே இருக்குது. அதை என்ன செய்யறதில்ல. நான் குளிச்சு முடிச்சுட்டு எங்கே தான் ஓடுறது? செருப்பு மாட்டிட்டேன். ஆமாம், இப்போ ஒரு ஃபேஷன் என்ன தெரியுமா? தலை சீவாமல் என்ன செய்யுங்க, போகிற வழியில் என்ன செஞ்சுக்குவாங்களா? சீவிக்குவாங்க. கரெக்டாக டைமில். அது ஒரு ஃபேஷனா மாறிடுச்சு. ஃபிஷ்ஷாக இருக்கேன்னு சொல்கிறது எப்படி இருக்கா? ஒரு ஃபேஷனாக இருக்கு. ஸ்டடி ஸ்கிரிப்சர்ஸ் ரெகுலர்லி. வேத வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்ட சுவிசேஷ புஸ்தகங்களை பொறுமையாக என்ன செய்யணும்? வாசிக்கணும். நீங்கள் கரெக்டாக அதை எடுத்து வாசிக்கும் போது தான் உங்களுக்கு படபட போகிறோம். ஐயோ அப்புறம் வந்து வாசிப்போம், ஐயோ இப்புறம் வந்து வாசிப்போம், இப்போ விடுவிடுன்னு வாசிப்போம், கடகடன்னு வாசிப்பீங்க, கண்ணே தெரியாது, அங்கே என்ன எழுதியிருக்குன்னு தெரியாது. அங்கே கூடினா இங்கே வாடின்னு வாசிப்பீங்க. ஏன்னா பைபிள் திறந்திருக்கே, கண்ணு பைபிளை பார்க்குது, மனசே சுத்தி சுத்தி வருதே தானா. ஏசு ராஜாவ, ஏசு ராஜாவ, ஏசு ராஜாவ, நான் உம்மை விட்டு தூரம் போனா மனம் நல்லால, ஏன் மனம் நல்லால, ஏன் மனம் நல்லால அப்படின்னு பாடுவோம். ஆனா பைபிள் எடுத்த உடனே சொல்லுவோம் மனம் நல்லா இல்லை. ஏன்னா மனசு வேற எதையோ சுத்திக்கிட்டு இருக்கு. ஒத்த பனையை சுத்துதா, ஒத்த புளிய மரத்தை சுத்துதா, ரெட்டப்பனை மரத்தை சுத்துதா, முனியாண்டி விலாச சுத்துதா. சாப்பாடு வயிறு இதை குளிச்ச உடனே என்ன செய்யும்? பசிக்கும். கபாபன்னு பசிக்கும். முனியாண்டி விலாஸ். இதெல்லாம் நீங்கள் உட்காரும் போது தான் தெரியும். அதை எழுதி வச்சு
இன்னர் கரெக்ஷனை என்ன செய்யணும்? கொண்டு வர ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணணும். எதையும் பண்ணுறது கிடையாது. பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் போட்டாச்சு, டீச்சர் சொல்கிறத எதையுமே கேட்கறது கிடையாது, ஆசிரியர் சொல்கிறது எதையுமே கேட்கறது கிடையாது, பள்ளிக்கூடத்தையே அவாய்டு பண்ணிடுறது. அப்புறம் எக்ஸாம் எழுத போகும்போது பயம் வராமல் ஜெயமாக வரும், பயம்தான் வரேன். அப்புறம் படுத்துக்கிறது. அப்புறம் அதை காலேஜே இணைஞ்சிட வேண்டியா, மாற்றிட வேண்டியதான். எத்தனை கோயிலை மாற்றினீங்கனாலும், எத்தனை சர்ச்சை மாற்றினீங்கனாலும், எத்தனை காலேஜை மாற்றினீங்கனாலும் உங்களுக்கு வெற்றியே வராது. ஏன்னா வருகின்ற வெற்றியை, வருகின்ற பிரசன்னத்தை, இருக்கின்ற இன்டெலிஜென்ஸை, இருக்கின்ற என்லைட்டனிங் ஆஃப் தாட் சிஸ்டத்தை உணர நீங்கள் மறந்து விட்டீர்கள், மறுத்து விட்டீர்கள். திருச்சபையை கொலை செய்ய போன சவுல் என்பவனுக்கு டகார்னு வெளிப்பட்டு அவனை பவுலா மாற்றி உலகம் ஃபுல்லாக என்ன நினைச்சிட்டார்? சபைகளை உண்டாக்க முடியும் என்றால், ஏன்னா வேற எதுவுமே கேட்கல. வந்தவொடனே இன்ட்ரோ கொடுக்குறாரு. அப்போஸ்தலர் 9:4-5 வாசிங்க. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். சுற்றி இருக்கிறவங்களுக்கு கேட்கல, ஐயாவுக்கு மட்டும் கேக்குது. சுற்றி இருக்கிறவங்களும் என்னஞ்சிருப்பாங்க? கீழே விழுந்ததில் மரம் கொஞ்சம் கலந்துட்டு, உயரம், குதிரை உயரமான குதிரை, அதுலேருந்து விழுந்ததுனால அவர் மென்டலு ஆயிட்டாரு. ஆனால் இவருக்கு கேட்குது. தட்ஸ் அ ப்ரசன்ஸ். இத்தனை பேர் இருக்கீங்களா? இல்லை ஒரு 4 பேர்கிட்ட மட்டும் டியூன் பண்ணியிருப்பாங்க, பேசிட்டு போயிடுவார் ஆண்டவர். ஆனால் எல்லார்ட்டையும் பேசணும்னா ஆசைப்படுறாரு. ஆனால் ரேடியோ கரெக்டாக மதுரை சேனல்லாம் மதுரை ஃப்ரீக்வன்சியில் வைக்கணும்ல. 75 ஹெர்ட்ஸில் தான் மதுரை ரேடியோ வரணும்னா இவங்க 100 ஹெர்ட்ஸில் இருப்பாங்க, மதுரை ரேடியோ வராது. அங்கே யாரோ குதிரை ரேடியோ இணைஞ்சிக்கிட்டு இருக்கான், பாடிக்கிட்டு இருக்கான். ஏன்? ஃப்ரீக்வன்சி வேற வேற. இங்கே ஐயா விழுந்த உடனே என்ன ஏதுன்னு கேட்கல, அவராட்டு சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். கேள்வி, எனக்கு தெரியல, நீர் யார்? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். சொன்னார் பாருங்க. டேய், நீ அடிச்சுக்கிட்டு இருக்கல, அது என்னைத்தான் அடிச்சுக்கிட்டு இருக்க. என் பாடி பூமியில் இருக்கு, நான் டாடி பக்கத்தில் உட்காந்துருக்கேன், வலி எனக்கு, கண்ணீர் அங்கே வருது, இங்கே அடித்தா எங்கே வருது கண்ணீர்? என் தலை எங்கே இருக்கு? மேலே இருக்கு. பாடி எங்கே இருக்கு? கீழே இருக்கு. தலையில் என்ன இருக்கு? கண் இருக்கா? இருக்கு. கண்ணீர் எதுலேருந்து வரும்? கண்ணுல இருந்து வரும். இங்கே அடித்தா அப்போ கண்ணீர் எங்கே வரும்? கண்ணுல இருந்து வரும். எவ்வளோ தூரம் தாங்குவார்? கொஞ்சம் தூரம் தான். அப்படி ப்ரெசன்ட் ஆகிட்டார், வந்து இறங்கிட்டார், நேரம் வந்து இறங்கிட்டார். அதான் திருச்சபையோட அதிகாரம். தேவ பிரசன்னத்தை உலகத்திற்கு இறக்கி காட்டும், தேவ பிரசன்னத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்தி காட்டும். அப்படின்னா நீங்கள் வீட்டில் வச்சு உங்களுக்கு இறக்கி என்ன பார்க்கணும்? அன்னைக்கு ஆதி திருச்சபை அதை என்ன செஞ்சுதே? பிராக்டிஸ் பண்ணி பார்த்துச்சுது. நீங்கள் லெட்டர் எழுதி பழகிறீங்க. என்ன லெட்டருங்க? ரெக்வஸ்டேஷன் லெட்டர். எதையாவது எல்லாம் கிடைக்கும், உயிரே கொடுத்துட்டாரு, வேற என்ன? எதை தரமாட்டேன்னு சொல்லுவார். அடுத்து அவருக்கு சொல்கிறாரு, நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? அது ஏற்கனவே ஒருத்தன் சொல்லி வச்சுருக்கேன், அங்கே போ, உள்ளவோ. அவன் ரொம்ப எல்லாம் என்ன செய்யலை, கேட்கல. ஏன்னா அவன் வேத வசனத்தை கற்று தேர்ந்தவன். தேவ பிரசன்னம்னா என்னன்னு அவனுக்கு தெரியும். அதனால சாமி வந்தோடனே இது பேயில, இது எது? சாமிதான். அப்படின்னா நீங்க வேத வசனத்தை வாசிக்கும் பொழுதுதான் தேவனுடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்வீர்கள். இவன் எதுக்கு தேவ வசனம் படிக்கிறான் தெரியுமா? என்னென்ன பாவம் எழுதியிருக்கு, இவன் அவனோட சயனித்தான், இது ஒரு, அவன் இந்த பாவம் செய்தான், இது ஒரு பேச்சா ஓடுது.
அவன் என்ன பாவம் செஞ்சா என்னையா, அவன் மூலியமாக நமக்கு ஏசுநாதரே வந்து பொத்துன்னு நினைஞ்சிட்டார், பூமியில் விழுந்துட்டாரியா, அதான்யா நமக்கு லாபம். நமக்கு எது லாபமோ அதை என்ன செய்யுங்க, பார்க்கணும், வாசிங்க, பாருங்க. அப்போது வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கே இவ்வளோ ஃபைட்டு. அதனால தான் நம்ம என்ன செய்கிறது இல்லை இல்லை. அப்புறம் சர்ச்சுக்கு வர்றது அதை விட ஃபைட்டு. ஸோ ரெண்டாவது, ஸ்டடி த ஸ்கிரிப்சர்ஸ் அபவுட் ஜீசஸ் லைஃப். இதை மட்டும் செய்யுங்க, சிம்பிள். ப்ரெசன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, உணர ஆரம்பிச்சிருவோம். 2 3 என்ன தெரியுமா, ப்ராக்டிஸ் கைண்ட்னஸ். யார் தவறு பண்ணாலும் தண்டனை புஸ்தகத்தை, சட்ட புஸ்தகத்தை எடுக்காதீங்க. அதெல்லாம் அது இப்படி சொல்ல போச்சு அப்படிலாம் குதிக்காதீங்க. பிரசன்னத்தை உணர்கிற அந்த மண்டலம், உணர்ச்சி நரம்பு என்ன ஆயிரும், கட்டாயிரும். பிரசன்னம் இருக்கும், உணர்ச்சி நரம்பு என்ன செய்யாது, வேலை செய்யாது. அப்புறம் எல்லாரும் மாஷா டேக்கே டேபர் கண்ணை திறந்து பார்க்குறது. நமக்கு ஒன்றும் வரமாட்டேங்குதா, அவங்களுக்கு வருதா, சரி கண்ணை முடிக்கிறோம். கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கையை இவர்கிட்ட வந்தால், எப்படி கடைக்கு போனால், ஆஸ்பத்திரிக்கு போனால் காசு கொடுத்தா கிடைக்குமோ, இவர்கிட்ட வந்தால் நம்பிக்கையை கொடுத்தா எல்லாம் கிடைக்கும். அதை மட்டும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, இவர்கிட்ட வந்து கொடுக்க மாட்டீங்க. ஆனால் வரணும்னு நினைப்பீங்க. இந்த ஏடிஎம் மிஷினில் நம்பிக்கையை போட்டிங்கன்னா என்ன வரும், கோக்கு வரும், டப்புன்னு விழும். நம்பிக்கைங்கிற கார்டை போட்டிங்கன்னா பணம் என்ன செய்யும், வரும். ப்ராக்டிஸ் கைண்ட்னஸ். பிள்ளைங்கக்கிட்ட, குடும்பத்தில் கைண்ட்னஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆளுக்கு அறிவு வந்தோடனே நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற பையன் நிறைய அறிவு வந்தோடனே அம்மாவை மாறிட முடியுமா, முடியாது. அது காட் உனக்கு கொடுத்த ஹையரார்கியல் சிஸ்டம், அது மாறாது. நீங்கள் எவ்வளோ படித்தாலும் அம்மா தான். அம்மா கிட்ட போகும்போது அம்மா கிட்ட போகிற மாதிரி என்ன செய்யணும், போகணும். 50 வயசானவொன்னா ஏய் ஸ்திரியே அப்படிலாம் நினைச்சப்படாது, சொல்லப்படாது. எனக்கு 50 வயசாச்சு, அது சொல்லு எனக்கு 80 வயசாச்சுடா, உட்கார்றாங்க. நீ கை என்னது காய் இருந்துட்டு கழுவ தெரியாத போது நான் தான் உனக்கு கழுவி விட்டேன். அதெல்லாம் போய் என்ன செய்யும், ஞாபகம். அதுக்கப்புறம் 10 மாசம் காமன் டைலாக், 10 மாசம் சுமந்து பெத்தேன். உள்ள இருக்கும் போதே நீ ஒழுங்கா இல்லை, வெளியே இருந்தவ எப்படி இருப்ப ஒழுங்கான, அப்படி வர நிறைய உண்மைகளை எல்லாம் இணைஞ்சிரும் சொல்லிட்டு. ப்ராக்டிஸ் கைண்ட்னஸ். நீங்கள் நிறைய சம்பாதிச்ச உடனே நீங்கள் புருஷனாக முடியாது. உன் பாடி மாறிடுமா, மாறாது. 2 லட்சம் சமைச்சோடனே ஆம்பளை பாடி மாதிரி, அதை கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர், ஆணாக மாறிக்கொள்கிறார்கள். இவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, கிடைக்காது. எவ்வளோ கோவம் வரும். ஏய் உன்னை நான் ஆணை அனுப்புனா ஆனாவே என்கிட்ட செத்து வா, அப்போதான் நீ எனக்கு மதிச்சிருக்கேன்னு அர்த்தம். உன்னைய பொண்ணா அனுப்புனா பொண்ணாவே வரணும். உன்னை 2க்கு நடுவாவே அனுப்புனா நடுவாவே வரணும். அங்க இங்க மாத்திர வேலை வச்சேன்னா நீ வேர்ல்ட் ஆஃப் லிவிங்ல இருக்க மாட்ட, வேர்ல்ட் ஆஃப் டெட்டு. வேர்ல்ட் ஆஃப் டெட்டுன்னா வேற ஒன்றும் இல்லை, தேவனுக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்காது, கம்யூனிகேஷனே இருக்காது. அமைதியாக இருப்பார் சாமி. இவங்க எந்த ஆலோசனைக்கும் எங்கே வர முடியாது, தேவன்கிட்ட வர முடியாது. அதனால தான் தேவன் தாங்கிட்ட மட்டும்தான் விஸ்டம் வச்சிருக்காரு. ஞானத்தை எங்கே வச்சிருக்காரு, தன்னிடத்தில் வைத்திருக்கிறார். ஞானம் உலகத்தில் இல்லை தெரியுமா உங்களுக்கு, இல்லை. ஞானம் வேணும்னா ஒருத்தர் எங்கே தான் போகணும், தேவனிடத்துல தான் போகணும். அதனால தான் ஆண்டவர் கம்பா இருக்கிறாரு. பிசாசு எந்த குட்டிக்கரணம் போட்டாலும் என்னவே செய்ய முடியாது, ஜெயிக்கவே முடியாது. என்னவே செய்ய முடியாது, ஜெயிக்கவே முடியாது. ஏன், ஞானத்துக்கு எங்க தான் வரணும், தேவன்கிட்ட தான் வரணும். தேவன் என்னைய தண்டிக்கணும்னு நினைச்சாதான் அவனுக்கு ஒரு டெக்னிக் என்ன செய்வார், சொல்லி கொடுப்பாரு. இல்லைன்னா என்ன செய்ய மாட்டாரு, சொல்லி கொடுப்பாரு. யோபு வேலி அடிச்சு பாதிச்சுருவா, ஒன்றும் தர முடியாது, எட்டி பாதிச்சுட்டு போக வேண்டியதான். அல்லேலூயா, அல்லேலூயா. You cannot change the hierarchical system. குடும்ப அமைப்பில் அம்மானா கடைசி வரைக்கும் என்னதான், அம்மா தான். செத்து போன பிறகு என்னதான், அம்மா தான். பரலோகத்து போய் நீ அவங்கள எப்படி தான் பார்ப்பீங்க, அம்மாவா தான் பார்ப்போம். அப்பானா அப்பாவா தான் பார்ப்போம். பசங்கள்லாம் அப்பா வந்து நியாயம் தீர்க்கிறது, அப்பா வந்து குடிகாரராக இருப்பார். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன்.
இந்த வீட்டில் எந்த மகிழ்ச்சியுமே இல்லை. என்னடா போன வாரம் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்றாங்களே, இன்றைக்கி என்ன எல்லாம் போனவொடனே எனக்கு ப்ராஃபஸியாக அணைஞ்சிருச்சே, என்ன பேசணுமோ எல்லாம் பேசிட்டேன். அந்த பையன் நடுங்கி அழுதுட்டான். சார் நீங்கள் யார் அப்படின்னா, டேய் நான் தான் உனக்கு ட்ரீட்மெண்ட். இல்லை நீங்கள் யார்? ஏன்டா எங்கள் வீட்டில் இப்போ நடந்ததெல்லாம் நீங்கள் என்ன செய்றீங்க சொல்லிட்டீங்க. நானும் தவறு செய்துட்டேன். நான் அவன்கிட்ட சொன்னேன், உங்கள் அப்பா குடிகாரராக இருந்தாலும் அதை சரிப்படுத்துகிற வேலை உன் வேலை இல்லை. உன் பொசிஷன் என்ன? சன்னு மாதிரி என்ன நின்று ஜட்ஜி மாதிரி என்ன செய்யாத, நிக்காத. அது உன் வேலை இல்லை. அது என்னைக்கு சரியா அன்னைக்கு என்னது குழப்பம். கைண்ட்னஸை ப்ராக்டிஸ் பண்றது கிடையாது. எது வன்முறை என்ன செய்யறது? பிராக்டிஸ் பண்றது. ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்யறது? பிராக்டிஸ் பண்றது. நோண்டி நோண்டி பார்க்கறது தான் வேலையா இருக்குது. இவர் எப்படி செயல்படுகிறார் அதை போய் நோண்டி, அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும்? செய்யணும். அப்பாயிண்டட். ஒருத்தனை ஃபாதரை அப்பாயிண்ட் பண்ணாதான் அவனுக்கு 2 பிள்ளை பிறக்கும், இல்லை ஒத்த பிள்ளை பிறக்கும். அவனை ஃபாதரா தேவனை அப்பாயிண்ட் பண்ணலாம், அவனுக்கு என்னவே பிறக்காது, பிள்ளையே பிறக்காது. அத்தோட முடிஞ்சது, கதம், காலி பண்ணிடு அவன் சந்ததிய, எதுவுமே இருக்காது. இப்ப நமக்கு பிள்ளைகள் பிறக்குதுன்னா தேவன் பாராட்டின அன்பு, அதை நம்ம பாராட்டணும். மற்றவங்க கிட்ட, பிள்ளை கிட்ட. நம்ம செத்து போனாலும் நம்ம வேற சொல்றதுக்கு அங்க என்ன இருக்குது? பூமியில பிள்ளை இருக்குது. அதான் பேர் சொல்லும் பிள்ளை. ஞாபகம் இருக்கா? அதை நினைக்கிறதே இல்ல. அதை நினைக்காம அருவா தூக்கிட்டாலே இருது. மாமியாரை போட்டு தள்ளலாமா? இன்னைக்கு புருஷன் வரட்டும், அவனுக்கு 2ல் 1 இணைஞ்சிறேன், பார்த்துடுறேன். அவன் பாட்டு தாலி அத்துப்பட்டு போயிட்டானா, அப்புறம் நீ 2ல் 1 பார்க்க முடியாது, எதையும் பார்க்க முடியாது, எல்லாத்தையும் பார்த்து தள்ளிடணும். எவன் வருவானா அப்படின்னு. எவன் என்னை நோக்கி வருவான்? தேவன் கொடுக்குற ஆளை தவிர உங்களை நேசிக்க வேற எவனாலும் முடியாது. அவனை சரிப்படுத்தணும்னு என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. உங்களுக்கு சரியாக தான் இணைஞ்சிருக்காரு, கொடுத்துருக்காரு. அது முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. டோன்ட் ட்ரை டு அட்வைஸ், டோன்ட் ட்ரை டு இன்ஸ்ட்ரக்ட். ஹவு லாங்? ஒரு பேபி, சின்ன பேபியாக இருக்கும்போது அம்மா மூஞ்சில் எத்துறது, அம்மா ஹே ஹே இன்னொரு தடவை அப்படின்னு கேட்கும். கழுத 20 வயசு ஆனோடனே ஒரு எத்துன்னு கேட்குமா? கேட்காது. மொத்துன்னு மொத்திரும். போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சு கொடுத்துரும், இல்லை மென்டல் ஆஸ்பத்திரியில் இணைஞ்சிரான், பிடிச்சு கொடுத்துரும். வளருகின்ற நிலை என்ன? எத்தனை வருஷம் ஆச்சு நினைக்கிறத இல்ல. பிராக்டிஸ் கைண்ட்னஸ். முதல்ல குடும்பத்திலையும் வெளியிலையும் வேலை பார்க்க இடத்துலையும் அன்பை பிராக்டிஸ் பண்ணுங்க. பிரசன்ஸ் நரம்பு என்ன செய்யாது, கட்டு ஆகாது. The 4th one is foster fellowship. அப்படின்னா என்ன தெரியுமா? அடிக்கடி விசுவாசிகளை சந்திக்க வேண்டும். அதனால தான் வாரம் ஒரு வீட்டிலே நாம் என்ன செய்கிறோம்? சந்திக்கிறோம். நீங்கள் அவங்கள ஃபிசிக்கலாக வீட்டில் போய் சந்திக்கலைன்னா அவங்களோட உறவு என்ன செய்ய முடியாது, கொள்ளவே முடியாது. அது சும்மா நடிப்பு. 10 பத்திரிக்கை வருதே, எந்த பத்திரிக்கையை நான் எனக்கு முக்கியம்னு நினைக்கிறேனோ அதுக்கு தான் நான் போய் என்ன ப்ரெசன்ட் பண்ணுவேன். நான் போய் அங்கே போய் நிற்பேன், மீதி எல்லாத்துக்கும் கவர் அணிஞ்சிருவேன், கொடுத்து விட்டுருவேன். அப்போது ஃபெல்லோஷிப், பிலீவர்ஸ் கூட அடிக்கடி என்ன செய்யணும்? கான்டாக்ட்ஸ் வச்சுக்கணும். இப்போ அசுத்தாவி உங்களை நோக்கி வருது அப்படின்னா அது முதல்ல என்ன செய்யும்? பிலீவர்ஸ் உள்ள கம்யூனிகேஷனை என்ன செய்யும்? கட் பண்ணும். மாட்டிக்குவீங்க. தேவ பிரசன்னம் உங்களிருந்து வெளியே வராது. உங்கள்கிட்ட வெளியே வர வைக்கணும். அதான் பர்பஸ் ஆஃப் காடு. உங்களை காடா லாடா மாற்றணும். இல்லை சனினா இருக்க போகிறேன், இல்லை அடிமையாக இருக்க போகிறேன்னா இருங்க, சொல்லிடுங்க. டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா சாமி இணைஞ்சிருவாரு, விட்டுருவார். போ அந்த சகதியிலே கேட மிதிப்பான் அவன் மகன், வாங்கு. அப்புறம் நிறுத்துவான் முச்சந்தியில், வாங்கு. இப்போ அமைதியாக இருப்பான். தாயா வரும், குதிங்காலை தூக்குவான். தேவன் உங்ககிட்ட இருந்தால் அது நடக்காது.
ப்ராப்ளம் சால்வ் ஆகும், கண்ட்ரோல் பண்ணுவார் சுச்சுவேஷனை. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒழுங்காக தேவன் நீங்கள் என்ன கொடுக்குறாரோ அதை கவனிங்க. அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாக இந்த வருஷத்தில் டிசம்பர் மாதத்தில் இருப்பீர்கள். ஆமென். உங்கள் கரத்தின் மூலம் தேவன் பல அற்புதங்களை செய்வார். ஆமென். உங்கள் கரத்தை நோக்கி ஓடி வருவார்கள் ஜனங்க. ஆமென். ஆமாம், நீங்கள் போடே போட வேண்டாம், தேடி தேடி வந்து ஜெபிப்பார். எனக்கு ஜெபி, எனக்கு ஜெபி. இதுக்கு முன்னாடி அவன் என்னவா அங்கே போய்கிட்டு இருக்கா அப்படி சொன்ன வாய் இப்பொழுது மாற்றி பேசும். எப்படியாவது ஒரு ஆட்டி செவம் பண்ணி போயேன், எங்கள் வீட்டுக்கெலாம் வரமாட்டேங்க, அவள் வீட்டுக்கு போகிற, அவன் உங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரி, அதான் அங்கே போகிற, இங்கே வருவியா, இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படிலாம் வாய் பேசும். அது இந்த வருஷமே பேசும். எப்போ தெரியுமா? இந்த உணர்ச்சி நரம்பு சரி பண்ணணும். என்ன நரம்பு? உணர்ச்சி நரம்பு. அது கட்டாயி கிடக்கு. இப்போ அந்த உணர்ச்சியை தூண்டுறது தான் நினைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நானே. தூவா போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஃபெல்லோஷிப் யாரு கூட வைக்கணும்? இங்கேயே வராத ஆள் கூட நல்லா இருக்கீங்களா, உடனே அது எங்கேயோ போயிட்டு வந்து சொல்லும். வர வர நீங்கள் இன்னும் அங்கே தான் போகிறீங்களா, நீங்கள் திருந்தவே மாட்டேங்களா? அவி விசுவாசத்தை கேட்கிறவன் அவி விசுவாசத்தை பேசுவான். நல்ல வார்த்தை பேசுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஆள் இருக்காது. பிள்ளைகள் பெற்றோர் வயதாகும் போது உற்சாகப்படுத்தி பேசுற தன்மை குறைந்து வருகிறது. பெற்றோர்கள் பிள்ளையை உருவாக்கும் பொழுது பயமில்லாமல் உருவாக்கின தன்மை மறைகிறது. பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னே தெரியாம பெத்து போட்டு அலையுது, பயமுறுத்துது. அப்படி ஆக்கிடுவேன், அம்மா ஓடி போயிடுவேன். எப்படி? அம்மா ஹாஸ்டலுக்கு போயிடுவேன், அம்மா அங்கே போயிடுவேன். போ, யூ லூஸ் யுவர் செக்யூரிட்டி. யுவர் பேபி ஆல்சோ ஸ்பாயில்டு பை டீமன். அவன் பயந்து 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 என்ன செய்வான்? 16 வயசு வந்தோடனே அம்மாவை பைக்கில் கொண்டு வா. ஏன்னா இங்கே என்ன ஆயிடுச்சு, சப்பரம் உடஞ்சிருச்சு. எப்படி கொண்டு போவான்? எனக்கு பயமா இருக்குமா. இல்லை, 70 வயசாச்சு இன்னும் பயமா. நீ தானே பயத்தை உள்ளதல்ல. அது உள்ள 16 வயசாகும்போது பயமும் என்ன செய்யும்? வளரும். ஏய், ஆள் வளரும் போது அபாயமும் என்ன செய்யும்? வளரும். ஆள் வளரும் பொழுது ஆன்மாவும் என்ன செய்யும்? வளரும். நீங்கள் ஆன்மாவை விசுவாசத்திலே கட்டி எழுப்பத்தான் உங்களுக்கு இயேசு. ஆமென். உங்கள் பலவீனத்தை பலமாக மாற்றத்தான் இயேசு. பலவீனங்களே இருக்கணும்னா நீங்க சொல்லுங்க, நாளையிலேருந்து நான் ஆளை மாற்றி விட்டுறேன். அவன் உங்களுக்கு பலவீன பிரசங்கமா என்ன செய்வான்? சொல்லுவான். ஐயா நான் ஒரு பாவி பாவி, நான் ஒரு நொண்டி. நல்லா வருவீங்க, அப்புறம் நொண்டி நொண்டி தான் என்ன செய்வியா? ஏன்னா நொண்டி இல்லை. எதை கேட்கிறீர்களோ, எதை விசுவாசிக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ ஃபெல்லோஷிப் வித் தி பிலீவர்ஸ் நீங்க அதை பண்ணலாம் அப்படின்னா தேவ பிரசன்னம் இருக்கும். அதை நீங்க என்ன செய்ய முடியாது? உணர முடியாது. இதான் ஹவு டு மாஸ்டர் இன் பிரசன்ஸ். ப்ரே டெய்லி, ரீடு ஸ்கிரிப்சர்ஸ். கண்டதில்லை அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்கள் மொத்தமாலாம் படிக்க வேண்டாம், ஒன்லி இயேசு. ஹோலி ஸ்பிரிட் வருவார், சகல சத்தியத்துக்குள்ள அவர் உங்களை நடத்திட்டு போவார். நீங்களாக படிக்க முடியாது. ஏன் இந்த பிரசன்ஸை மாஸ்டர் பண்ணணும்? தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். தேவ பிரசன்னத்தில் வாழ நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதிலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். மறுபடியும் தேவ பிரசன்னத்தில் நுழைவதற்கு தான் நீதியின் ஆடை அணிஞ்சிருக்காரு, நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆடையும் கழட்டி வச்சுட்டு மறுபடியும் என்ன செய்யறது? சாக்குளத்தை போட்டுக்கிறது. சாக்குளோத், அது பேர் என்னது தமிழ்ல? சாக்கு. ரட்டு உடுத்துதல். ரட்டை போய் உடுத்திக்கிறது, அதை பெஸ்ட்னு காமிக்கிறது எல்லாருக்கும் முன்னாடி. அதை ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி அதை எல்லாரும் டீமன் இஸ் லாஃபிங். காய்ச்சல் இருக்கிறது பெரிய பெருமையா?
இல்லை பாராசிட்டமால் சாப்பிட்டு தூங்குறது சிறுமையா? பாராசிட்டமால் சாப்பிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, தூங்குங்க. காய்ச்சல் எப்படி போகுதுன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா? முடியாது. அதை ஆராய்ச்சி பண்ணுவீங்களா? இல்லை, அது நமக்கு தேவையா? தேவையில்லை. பாராசிட்டமால் எப்படி காய்ச்சலை குணமாக்குன்னு ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி வச்சு அரசாங்கத்தில் அப்ரூவல் ஆகிட்டான். கடத்தரவுக்கு நினைஞ்சிருச்சு, விற்க வந்துருச்சு. பாவத்தை எப்படி காலி பண்றதுன்னு பரலோகம் டிஸ்கஸ் பண்ணி பிதா குமாரன் டிஸ்கஸ் பண்ணி Ebrேயர் 10 பிதா சொன்ன உடனே குமாரன் என்னை குறித்து எழுதியிருக்கு, நான் போறேன் வந்து ஒரு பாடியில வந்து டாடி சொன்னதை கேட்டு டாடி சொல்ல இவர் செய்ய சிலுவையில ஏறி பிரதான ஆசாரியன் சொல்ல, ஏன்னா பிரதான ஆசாரியன் தான் எதை கொடுக்கணும், பாவ நிவாரண பலியை கொடுக்கணும். அதனாலதான் பிரதான ஆசாரியன் பிலாத்துவினிடத்தில் இவனை சிலுவையில் அறையும் என்று சொன்னான். எவ்வளவு நடத்தியிருக்காரு, எதையுமே வழங்குறது கிடையாது. அதெல்லாம் நடத்தி பரலோகம் அத்தன்டிகேட் பண்ணி இவர் ஏறி அங்கு போய் பிதாவின் ஸ்தானத்துல ரத்தத்தை கொடுத்து மகா பரிசுத்த தலத்துல இருக்கிற பிதாவுக்கு ரத்தத்தை படைத்து நீதியினோடையே வாங்கி தான் வைக்காம தன்னை நம்புறவனுக்கெல்லாம் கொடுத்தாரு பாருங்க. அதான் இப்படி இருக்கிய. அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியல. எல்லாம் செஞ்சு இப்ப கடத்தரவுக்கு விற்க அனுப்பிட்டாரு. பாராசிட்டமால் எப்படி விற்க வந்துச்சு? விற்க வந்ததுதான் தெரியும் உங்களுக்கு. அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அந்த மருந்து கம்பெனியை என்ன மத்திய அரசாங்கம் ஆட்டுவான்னு தெரியுமா? என்னென்ன அதிகாரம் வாங்கணும் தெரியுமா? என்னென்னத்தை நிரூபிக்கணும் தெரியுமா? அதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் கடத்தரவுக்கு விற்க வருது. அதே மாதிரி பாவ நிவாரண பலியாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமும் 2024 வருடங்களுக்கு முன்பாக எருசலேமில் உள்ள கொல்கதா மலையிலே நடந்து பரலோகத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு அப்போஸ்தலர்களால் மார்க்கெட்டிங் செய்யப்பட்டு அங்கு ஆரம்பித்தது இந்த கோவில் பாட்டியில் இப்பொழுது என்ன ஆகிக்கொண்டிருக்கிறது? விற்பனை ஆகிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் வாங்கி புசித்து உங்கள் வாழ்க்கையை ரசிக்கலாம். வாங்கி புசிக்காமல் காய்ச்சல் கூனி கிளவி மாதிரி நினைச்சலாம் இருக்கலாம். என்ன பாவம் 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 போல. ஆமா, அந்த ஆஸ்பத்திரிக்கு போனா பாவம், அந்த சர்ச்சுக்கு போனா பாவம் இணைஞ்சிரா சரியாயிரும். அங்க கர்த்தரையும் பாட்டையும் இருக்குது, போடுங்க. அங்க போய் பாவம் பாவம்னா அப்படியா தலையை நீட்டு போடான்னு போட்டுருவாரு. என்ன எனக்கு பட்டம் எனக்கு வெட்டதா தெரியும், ஒட்ட தெரியாது. அப்போ ஐயோ இங்கே போனால் வெட்டு விழுந்துருச்சு, இந்த அங்கே போவோம் உலாதே. இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவை உயர்த்த கற்றுக்கொள்ளுங்க. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு யாத்திராம 20-24 மோசஸுக்கு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த இயேசு கொடுத்த நீதியின் உடை என்ன செய்யும் தெரியுமா? பிதாவுக்கு முன்பாக தைரியமாக நிற்க வைக்கும் அன்பானவர்களே. ஆமென். 1 தெசலோனிக்கர் 3:13 பவுலையா சொல்லுகிறார். எபேசு திருச்சபைக்கும் 1:4 சொல்லுகிறார். நீங்கள் பிதாவுக்கு முன்னாடி போய் நிற்கணுங்கிற சிந்தையே. இங்கே என்னத்தை திம்பான் பையன் சரியாவானா? இங்கே பூமிக்கு அடுத்த காரியங்களையே தான் ஜபத்தில் என்ன செய்யறத சொல்றது. அது ஆட்டோமேட்டிக்கு. ஆமென். நீங்க புஷ் ஆகலைனாலும் உங்களை புஷ் பண்ணி என்ன செய்யும் கொண்டு போயிடும். கல்யாணத்துக்குள்ள வர்றதுதான் கஷ்டம். கல்யாணத்துக்கு வந்துட்டா என்ன செஞ்சிடும்? அது வாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம வாட்டில் உட்காந்துக்கிட்டே. அப்ப பிதாவுக்கு முன்பாக நிக்கணும் பாருங்க. அதுக்கு தான் பிரசன்ஸ் நம்மளை தேடுது. சும்மா எதுக்கு சாமி உங்களை தேடி வராரு? ஐயோ அறிவில்லாம சுத்துத இந்த பிள்ளை, கடைசி நான் என் முன்னாடி நிற்கும் போது இது குற்றவாளியா என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. குற்றவாளியா வந்தா நான் ஜட்ஜா என்ன செஞ்சிருவேன், போட்டு தள்ளிடுவேன். அப்புறம் வந்து அப்பா என்னை விட்டுருங்கண்ணா. 1 தெசலோனிக்கர் 3:13. இவ்விதமாய்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இந்த இருதயம் தான் டேமேஜே. அதைத்தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் மனசு இருக்கு பாருங்க, அந்தர் பல்ட்டி அடிக்கும். குரங்க விட வேகமாக என்ன செய்யும்? குட்டிக்கரணம் அடிக்கும். இப்போ இதை சரி பண்ணிட்டீங்கன்னா லொக்கேஷன், காட் லொக்கேஷன், சேம் லொக்கேஷன். So long, how long, forever, however, eternally, no changing the location of God. But your location and my location, Changing. always Changing. changing. That is the problem. சொல்றாரு தெசலோனிக்கே திருச்சபைக்கு, எப்பா பிதா முன்னாடி போய் நிற்கிற போது நம்ம எப்படி இருக்கணுமா? பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? இருதயத்தை ஸ்திரப்படுத்த. அதுதான் இப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ப்ரெசன்ஸ் ஆஃப் காடில் போய் நிற்கணும். நிற்கும்போது பிழை என்றால் நீங்கள் வேர்ல்ட் ஆஃப் டெட்டு தான் என்னது? நரலோகம். தேவனுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் என்ன செய்யாது? இருக்காது. தேவனுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் தேவன் மனிதர்களை தன்னோடு கூட வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால தான் மனிதன் விழுகையிலிருந்து அவர் நோவா பலி கொடுக்கும்போது நோவா கிட்ட என்ன செஞ்சார்? சர்ருன்னு இறங்கினார். ஆபிரகாம் பலி கொடுக்கும்போது ஆபிரகாம் முன்னாடி என்ன செஞ்சார்? இறங்கினார். என்னங்க சாலமோன் பலி கொடுக்குறாங்க, அங்க ஆலயத்தில் செக்கினா மகிமை இறங்குது. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் வைக்கிறாங்க, வச்சுட்டு உள்ள போகணும். ஆசாரியன் தான் செய்யணும், அவன் தான் சுமந்து கொண்டு வர்றான். உடன்படிக்கை பெட்டி என்னது? அது என்ன உடன்படிக்கை பெட்டி? என்ன உடன்படிக்கை செஞ்சார்? இஸ்ரவேலோட என்ன உடன்படிக்கை செஞ்சாரோ அதுதான் நம்ம கூடயும் பண்ணியிருக்கிறாரு சிலுவையில். என்ன உடன்படிக்கை? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆண்டவரே நான் நொண்டியானா கூடவா? ஆமா. நான் உன்னை என்றும் கைவிட. ஆண்டவரே பாவியானாமா? ஆமா. That is my covenant with Israel. அதான் உடன்படிக்கை. எதுக்கு சும்மா சுமந்துட்டு அலைஞ்சாங்கய்யா? நான் விக்கிரக ஆராதனை பண்ணுவேன், ஆனால் உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போட நான் என்ன பண்ணிடுவேன்? ஜெயிச்சிருவேன். ஏன்? God's covenant. I never leave you. That is the covenant created in the cross. சிலுவை நம்பிட்டல்ல, நோக்கி பார்த்துட்டல்ல, I never leave you. இப்படி சொன்னாருன்னு சொல்றதை நீங்கள் காது கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை வருது? வெளியே பேய் நிற்கும். சொன்னான் அவன் கள்ளப்பிரசங்கியார், அதை நம்பாத. அங்கிட்டு காதை திருப்பினீங்க, உள்ளுக்குள்ள என்ன வந்துடும்? பயம் வந்துடும், ஜெயம் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. I am talking the total Bible, not the promise. உங்களெல்லாம் ஒரு ப்ராமிஸை சொல்லி 20 நிமிஷத்தில் சொல்லி கொடுக்கறதுக்கு என் ப்ராஜெக்ட் இல்லை. அது கொஞ்சம் பேர் இருக்கிறான். எல்கேஜி. என்ன கேஜி? எல்கேஜி. நீங்கள்லாம் சாதாரணமான அல்ல. என்ன சொல்கிறது? 144 போடப்பட்ட ஆட்கள். தேவன் அதை ஒட்டச்சி இணைஞ்சிருக்காருங்க, கொண்டு வந்திருக்காரு. பிசாசினுடைய ஸ்தானாதிபதியாக இருந்தவர்கள், பிசாசுக்கு ஆள் கூட்டத்தை சேர்த்து அலைந்தவர்கள். உங்கள் ஆண்டவர் இணைஞ்சிருக்காரு, கொண்டு வந்திருக்காரு. உங்கள் முன்னோர்கள் பிசாசினோடு உடன்படிக்கை செய்தவர்கள். சாதாரணமான அல்ல. அங்கே அதை ஒட்டச்சி கார் மேகத்தில் வந்து இறங்கி அங்கே ஒட்டச்சி இங்கே கொண்டு வந்திருக்காரு. எதுக்கு? அங்கே அவனுக்கு வேலை செஞ்சல, இங்கே எனக்கு வேலை செய்ய. இங்கே வந்தோன்னே உட்கார்றது, வேலை செய்யறது கிடையாது, ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. அப்படியே வர்றது, பகவானா உட்காந்துட்டு ஏஸ் என்ன இழிச்சவாயா? பி கேர்ஃபுல். என்னென்னலாம் பிசாசுக்கு நீங்கள் வேலை செஞ்சீங்களோ அதை பல மடங்கு வாங்குவாரு. ஆமென். சவுலை நீங்கள் யோசித்து பாருங்கள். பவுலாக அழைக்கப்படுகிற சவுல் அந்த டீம்ல இருக்கும்போது எவ்வளோ வேலை செஞ்சான்? ஆண்டவர் சொன்னார்ல, அனனியா பயப்படாதா, நோண்டி நொங்கெடுக்கிறதுக்கு தான் அவன் நினைஞ்சிருக்கேன். என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபடுவான் என்பதை நான் அவனுக்கு காட்டுவேன்.
ஹல்லேலூயா. ஹalleluya. தேவ பிரசன்னத்தில் பிழையற்றவர்களாக உங்களை நிறுத்தும்படியாக சிலுவையின் மூலமாக பிரசன்னம் வெளிப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. உங்களை கொண்டு வந்த நோக்கம் என்னன்னா, திருப்பி கொண்டு வந்து தாங்க முன்னாடி என்ன செய்யணும், ஜம்முன்னு நிற்க வைக்கணும். அதுக்கு எப்படி எப்படிலாம் அந்த பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? மனிதன் மூலமாக பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார். மோசேங்கிற மனிதன்ட்ட சொல்றாரு, யாத்திராகம் 19:9 சொல்றாரு, தம்பி இந்த பயலெல்லாம் உன்னை நம்ப மாட்டேங்காங்கள, கார் மேகத்தில் உன்ட்ட வந்து பேசுவேன், அதை அவன் கண்ணு பார்க்குற மாதிரி செய்வேன். இனிமேல் அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் நடக்க போகுது. டோன்ட் பிளே வித் காட், பிளே வித் டெவில். பிளே வித் யுவர் சின், நோ ப்ராப்ளம். டோன்ட் பிளே வித் காட். அவன்கிட்ட ப்ளே பண்ணினா இங்கே வந்து என்ன செஞ்சுக்கலாம், சகாயம். சின்னிட்ட ப்ளே பண்ணிட்டீங்கன்னா சன்னிட்ட வந்து நிவாரணம். இங்கே ப்ளே பண்ணிட்டீங்கன்னா நிவாரணம், நிதி யாரும் தரமாட்டான். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார் மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். உங்களை உங்கள் குடும்பம் நம்பலையா? ப்ராக்டிஸ் ப்ரெசன்ஸ். உங்கள் குடும்பம் ஏற்றுக்க மாட்டேங்குதா? உங்களை யாரும் மதிக்கலையா? அவன்கிட்ட போகாதீங்க, எவன்டையும் போகாதீங்க. உட்காருங்க. ராஜா 5 காயங்கள் 50 காயங்கள், சரீரம் மனித உருவே அப்படி நில குலைஞ்சு போகிற அளவுக்கு, ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிர்வாணமா, ஐயோ என் மேலே என்ன அன்பு சாமி, இப்படி பேசி பாருங்க. ஒரு சங்கீதம் 35 எடுத்து சத்தமாக வாசிங்க. இப்போ இல்லை, வீட்டில். ஆமாம், உடனே இப்போ தான் வாசி. ஏற்கனவே நான் சொல்ல வந்ததே சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை எப்படியாவது குட்டி கடவுளாக இந்த கோயில்பட்டியை சுற்றி வர வைக்க வேணுங்கிறது அவருடைய வில்லு. அதுக்கு என்ன நில்லுங்கிறாரு, நான் என்ன செய்ய? நீங்கள் என்னன்னா பேந்த முழித்து கொண்டு இருக்கிறீர்கள். விட மாட்டார். என்றைக்கும் தேவனை விசுவாசிக்கும்படியாக ஒரு மனிதன் மூலமாக மனிதனை பேசி அந்த மனிதனை என்ன செய்ய வைக்கிறார்? முதல்ல சாமி விசுவாசிக்க வைக்கிறாரு. எப்படி? அவன் பக்கத்தில் போய் நிற்பார். ஜனம்லாம் பார்க்கும், சாமி யார் கூட இருக்கா? மோசஸ். அப்போ எதனால எங்கே போனோம்? மோசஸ் கிட்ட போயிடணும். உங்கள் மேலே ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் வரும்போது உங்கள் குடும்பம் உங்ககிட்ட வரும். ஆமென். உங்களை விட்டு ஓடி போன புருஷன் வருவான், அவ கொடுத்தது தான் சாப்பாடு சூப்பர்னு வருவான். அது வரைக்கும் என்ன சொல்லுவான்? சீ நீலாம் ஒரு ஃபிகரானுவான். ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்டு வந்துருச்சுன்னா நீங்கள் எப்படி ஆயிடுவீங்க? ஐஸ்வர்யா ராய் மாதிரி, வேர்ல்டு அழகி மாதிரி தெரியும். அவன் பார்க்கும்போது, அவன் எல்லாரும் பார்க்கும்போது குரங்குட்டி மாதிரி தெரியும். நீங்கள் மட்டும் எப்படி தெரியுவா? அழகி மாதிரி குடுக்குன்னு நினைஞ்சிருவான். இதுக்கு முன்னாடி மாற்றி நடந்துருச்சு, எல்லாம் அழகாக தெரியுது. நீங்கள் மட்டும் எப்படி தெரிஞ்சுக்க? குரங்குட்டியா உங்களை விட்டு ஓடிட்டான். யூ ப்ராக்டிஸ் த ப்ரெசன்ஸ். எப்படி மோசேயின் இடத்தில் வந்து பேசும்போது ஜனங்களை மோசேக்கு நேராக திருப்பி விட்டாரோ, அதை போல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களிடத்தில் ஓடி வருவான், தேடி வருவான். மோசே என்கிற மனிதன். அதான் யாத்திராகமம் 20:24 பலிபீடம்லாம் கட்டு, பலிபீடம் எப்படி கட்டுறதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, என் நாமத்தை நீ எங்கே பிரஸ்தாபம் பண்ணுறியோ அங்கே இறங்கி வந்து ஆசீர்வதிப்படாங்கிறாரு. அல்லேலூயா. ஹalleluya. அப்படின்னா என்ன தெரியுமா? நீங்கள் எந்த வீட்டுக்கு போனீங்கனாலும் அங்கே ஆசீர்வாதம் வரும். அடிக்கடி கூப்பிடுவான். இது இனிமே இவன் வரக்கூடாதுன்னு சொன்னவன் கூப்பிடுவாங்க உங்களை. த சொசைட்டி வில் ஹானர் யூ. முதல்ல தான் ரிஜெக்ஷன். பிரசன்ஸ் ஆஃப் காட் வந்துருச்சுன்னா அவன் என்ன செய்வான்? இது ஒரு மனிதன், ஒரு பர்சன், பிரீஸ்டா இருக்கலாம், ப்ராஃபட்டா இருக்கலாம், யாரா இருக்கலாம். மைனஸ் பிரசன்ஸ் ஆஃப் காட் உங்க ஒண்ணுமே இல்ல. பிரசன்ஸ் ஆஃப் காட் வரும்போது தான் அங்க எல்லாம் வரும். அப்புறம் எதை கொண்டு வருவாரு? ஜனங்கள் எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறாங்களோ அங்கெல்லாம் என்ன வரும்? பிரசன்னம் வரும். ஸ்கிரிப்சர்ஸ். நெகமியா 8:5-6
என்ன செய்யறதுன்னு தெரியல. கூப்பிட்றான் ஜனங்களை. எஸ்ரா, நெகமியா எல்லாரும் சேர்ந்து எடுறா நியாயப்பிரமாணத்தை, அது எல்லா ஜனங்களுக்கும் தெரியும்னா அவனை ஒரு பெரிய மரக்கூண்டில் என்ன செய்ய நிறுத்தணும். அதைத்தான் சிஎஸ்ஐ சர்ச்சில் நீங்கள் பார்க்குறீங்க. பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு மரப்பீடம் செஞ்சுருப்பாங்க. அதில் என்ன செய்வார் ஐயர்வா இல்லையா, ஏறி போவார். அது வேறு எதுவும் இல்லை, இதுதான் இந்த தான் அங்கே என்ன செஞ்சுருக்காங்க. அதை இவங்கெல்லாம் நினைஞ்சிக்கிட்டு இருக்கிறது கேள்வி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. மரக்கூண்டில் என்ன மாதிரி நடக்க முடியாது. மரக்கூண்டில் என்ன தான் செய்யணும், கூண்டு கிளி மாதிரி சுற்றி சுற்றி வரணும். இல்லைன்னா நின்றுக்கிட்டே என்ன செய்யணும், பேசணும். காலை என்ன செய்ய ரொம்ப வலிக்கும். இது கொஞ்சம் நடந்தோம்னா கொஞ்சம் வலிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். எல்லாருக்கும் முன்னாடி பார்த்துக்கோ பார்த்துக்கோ, இங்கே பார் இங்கே பார் இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடான். அப்ப ஜனங்களுக்கு புரியணும் எதை தான் திறக்கிறோம், புஸ்தகத்தை தான் திறக்கிறேன், தேவ வார்த்தையை திறக்கிறேன், பார்த்துக்கோ பார்த்துக்கோ பார்த்துக்கோ. குரலி விதிக்காரன் என்ன சொல்றான், நல்லா பார் நல்லா பார், இங்கே பார் அங்கே பார்க்காத, இங்கே பார் இங்கே பார், கையத்தட்டு கையத்தட்டு. உங்க அட்டென்ஷன் என்ன பண்றான், டிரா பண்றான். அங்கெல்லாம் பார்க்கறது, இங்கே பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போயிடுவேன், இங்கே வந்து தூங்குறது. அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். இவங்க பார்த்த உடனே பிரசன்ன வந்த உடனே அவங்களால என்ன செய்ய முடியல, எழுந்து நிற்கிறாங்க. அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். இவனுக்கும் பிரசன்ஸ் வந்துருச்சு. இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, சோத்திரோ இயேசுநாதா உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா. நம்மகிட்ட இருக்கிற கெட்ட புத்தி என்ன தெரியுமா, யார் வீட்டுக்கு வந்தாலும் வந்துட்டீங்களாக்கா அக்காருங்க, அடுத்தவன் வரவே 10 வருஷத்துக்கு வர இல்லை ஜென்மத்துக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செஞ்சிடுறதா, செஞ்சு விட்டுறது. யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்கள சரியான முறையில் வரவேற்க நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் காடை ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மேனையே ஹேண்டில் பண்ண தெரியல, இன்னும் காடை எங்கே போய் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு அவர் இணைஞ்சிடுவார். வந்துட்டு இஸ்ரவேலுக்குள்ள உலாவி வந்தேன்னுவார். நீங்கள் 2 சாமுவேல் 7:7 நினைக்கிறேன். அதில் சாமி சொல்லுவார், டேய் தாவீது நீ ரொம்ப ஓவராக சிந்திக்கிற, நான் இஸ்ரவேலுக்குள்ளே உலாவி வரும் பொழுது எவன்ட்டையாவது நான் எனக்கு கோயில் கட்டி கொடுன்னு கேட்டனா, டீல், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ, நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? முன்னாடி ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் மட்டும்தான் உலாவினார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் என்ன பண்ணாரு, இஸ்ரவேலர்களுக்குள்ள என்ன பண்ணாரு, உலாவினாரு. இப்ப பூமி எங்கும் உலாவுகிறார். ஆமென். பிகாஸ் ஆஃப் த கிராஸ், பிகாஸ் ஆஃப் த ஜீசஸ் பிளட் செட் அபான் த எர்த். இப்போ என்ன ஆயிடுச்சு, இஸ்ரவேலுக்கு மட்டும் உலாவிக்கிட்டு இருந்த அவருடைய வாக்கிங் ட்ரைனிங்கு இப்போ என்ன ஆகி போயிடுச்சு, பூமி எங்கும் உலாவுகிறார். அதனால தான் அவர் சொன்னார், தம்பி டோன்ட் வரி, மத்தேயு 28:20 சொல்கிறாரு, பூமி உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் யாரு கூட தான் இருப்பேன், உங்களோட தான் இருப்பேன். எப்படி இருப்பேன், உலாவி கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணும், இவர் விருப்பத்தை என்ன செய்யணும், உங்கள் மேலே உங்களை வச்சு செய்ய வைக்கணும். அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நீங்களாம் வரும்போது அவருக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும். பிசாசு என்ன சொல்ல, எப்படியாவது அவங்கள நரலவங்க இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்படி நான் அவங்கள பரலவத்துக்கு தூக்காம விட மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு என்னையா போச்சு, ஜெயிக்கிற கட்சி எதுன்னு பார்த்து ஓட்ட போடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கட்சி ஜெயிக்கிற கட்சி. இது எத்தனை வருஷம் ஆட்சி செய்ய முடிவில்லா ஆட்சி. இது
முடிவு உண்டாக போகிற ஆட்சி, உலகத்தோட ஆட்சி. உலகத்துக்கு என்ன செய்யப்பட்டு விட்டது? முடிவு எழுதப்பட்டு விட்டது. வரப்போகிற ராஜ்யம் என்ன ராஜ்யம்? முடிவில்லா ராஜ்யம். அதுக்குள்ளே என்ட்ராயிட்டீங்க. இனி என்ன உங்களுக்கு குறைச்சல்? அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அந்த பிரசன்ஸை, வேத புத்தகத்தை வாசித்த உடனே ஜனங்கள் உணர்ந்துக்கிட்டாங்க. அப்படின்னா ஆண்டவர் அவர்களுக்குள்ள இணைஞ்சிருக்காரு. உலாவி உலாவி வந்ததை அடிக்கடி 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 ஃபீல் பண்ணி உணர்ச்சி நரம்பு என்ன ஆகலை? கட் ஆகலை. நமக்கு இங்கிட்டும் அங்கிட்டும் சுத்தினாலும் பண்ண என்ன பிரச்சனை? பிரச்சனை சாமிட்டு இல்லை, ஆசாமிட்ட. உணர்ச்சி நரம்பு என்ன ஆயிடுச்சு? கட் ஆயிடுச்சு. அப்போ அவனுக்கு எவ்வளோ திறமை வாய்ந்த பொண்டாட்டி சமைச்சு போட்டாலும் அவன் என்ன வாய் சரியில்லை. வாய் சரியில்லைடா, உனக்கு வயிறு, உனக்கு காய்ச்ச, உனக்கு நரம்பெல்லாம் என்ன ஆயிருக்கு? கட்டாக இருக்குது. அதனால் வேத புஸ்தகத்தை வாசிக்கும்போது உங்கள்கிட்ட என்ன வருது? பிரசன்ஸ் ஆஃப் காட் வருது. அதைத்தான் யோவான் 14:23 சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார், நீ பைபிளை வாசிச்சா பிதாவும் நானும் உன்கிட்ட வந்து ஓடி போக மாட்டோம்டே. உன் பாவத்தை கண்டு பயந்து ஓடுறதுக்கு நாங்கள் வரல, அதுக்கு சிலுவைங்கிற திருவிளையாடலை நடத்தலடா. உன் பாவத்தை உனக்குள்ளே வச்சு பாவத்துக்கு சமாதி கட்டி உனக்கு நீதியின் ஆடையை தருவிச்சு பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் நாங்கள் மும்மூர்த்தியில் இணைஞ்சிக்கிட்டு இருக்கோம், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் நீ வாசிக்க ஆரம்பிச்சிட்டல, உன் வீட்டை விடவே மாட்டோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா பரலோகம் நீட் இட்ஸ் எக்ஸ்டென்ஷன். பரலோகத்துக்கு தேவை என்ன? எட்டயபுரத்தில் தன் ராஜ்யத்தை வளர்க்கறதுக்கு ஒரு வீடு தேவை. நீ உதாசீனம், கிருபை ஆவிய உதாசீனம் பண்ணுன, அப்பாயிண்டட் ஆளை பண்ணுனேன்னா நான் என்ன செய்வேன்? அடுத்த வீட்டுக்கு போயிடுவேன். போகும்போது என்ன உதறி விட்டு போவேன்? தூசியை உதறி விட்டு. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. கோவில்பட்டியில் எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு ஒரு வீடு எங்க வாசிக்கப்படுதோ அங்க வந்து இறங்குவேன். அது நெரிஞ்சல்களுக்குள்ளே இருக்கலாம், அது முள்ளுகளுக்குள்ளே இருக்கலாம், அது தேள்களுக்குள்ளே இருக்கலாம். வந்தது தேவ பிரசன்னம், எல்லாம் சரணடையும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த தேவ பிரசன்னம் வேத வசனத்தை தியானிக்கும் போது வாசிக்கும் போது என்ன வருது? இறங்குது. அடுத்தது கேதரிங்ஸ் ஆஃப் பீப்புள். கேதரிங்ஸ் ஆஃப் பீப்புள். எங்கெங்கெல்லாம் ஜனங்கள் கேதர் பண்ணாங்களோ, சாலமோன் ராஜா கட்டி வச்சு ஜனங்கள் கேதர் பண்ணியிருக்காங்க. உடன்படிக்கை பெட்டிய உள்ள வச்சுட்டு வெளியே வர்றதுக்குள்ள அவங்களால நடக்க முடியல. என்ன வந்துருச்சு? ஷெக்கினா மகிமை இறங்கிருச்சு. தேவன் என்ன செய்து விட்டார்? இறங்கி விட்டார். அடுத்தது பிரெட் அண்ட் வைன். யோவான் 6:56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஏய், நான் அவன்கிட்ட என்ன செய்றேன்? வந்தா ஓடி போக மாட்டேன். உன் பாவத்தை பத்தி எனக்கு பயம் இல்ல, மரணத்தை பத்தி எனக்கு பயம் இல்ல, உன் இனி ஈக்குவட்டி திமிருத்தனத்தை பத்தி எனக்கு பயம் இல்ல. உன்னை எப்படி தட்டி நிமித்தி கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். இங்க அப்போ ரசம் வாங்கிட்டேல்ல, உன்னை விஷம் வந்தாலும் கொல்லவே முடியாது, உன்னை காப்பாத்துவேன். ஏன்னா நான் உனக்குள்ள வந்து என்ன செய்றேன்? வாசம் நிலைத்திருக்கிறேன். வாசம் பண்றது வேற, நிலைத்திருக்கிறேன் என்னது? வீட்டை விட்டு வெளியே போடான்னா என்ன செய்யறது இல்ல, போகிறது இல்ல. வீட்டை விட்டு வெளியே போடான்னா என்ன செய்யறது இல்ல, போகிறது இல்ல. அவ்வளவு வேல்யூவானது இந்த கம்யூனியன். ஆமென். இந்த கம்யூனியனை நீங்க சாதாரண நினைக்கிறீங்க, வந்து எடுத்துட்டீங்கன்னா உங்களாலையும் இயேசுவை விரட்ட முடியாது. இயேசு தாலி அத்து போட்டு நீங்க போக முடியாது. ஒரு கூட்ட பேய் வந்து உங்க வீட்டில் உட்கார்ந்தாலும் போக முடியாது. ஒரு 10 வேசித்தன ஆவி வந்தாலும் உங்களை என்ன செய்ய முடியாது, ஒண்ணா செய்ய முடியாது. பல பொய்யின் ஆவி வந்தாலும் உங்களை என்ன செய்ய முடியாது, வீழ்த்த முடியாது. ஏன்? யூ கனெக்டட் வித் கம்யூனியன். ஏன்னா இதுல கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா இப்படி இப்படி எல்லையை தொட்டுட்டுலாம் இயேசுநாதர் என்ன பண்ணாட்டாரு?
பெட்டி படுக்கையோட வந்து உள்ளே உட்காந்து, போயா நீ தானே சொன்ன நான் மேலிருந்து வந்தவொன்று, மேலேயே போயா. ஏய், மேலேருந்து வந்துட்டு மேலே வர்றதுக்கு நான் இப்போ வரல உனக்குள்ள, நீ எதுக்கு அப்பத்தையும் ரசத்தையும் சாப்பிட்ட? அப்படிலாம் நினைச்ச முடியாது. பரலோகத்தையும் இங்கே இறக்குறதுக்கு வந்திருக்கேன், உனக்குள்ள இறக்க வந்திருக்கேன். உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டாலும் சரி, எனக்கு என்ன செய்யுது, பிடிக்குது. ஏன் பர்பஸ் என்னது? அது நான் நினைச்சதை ஓன்ட்ட செஞ்சு, அதுதான் கம்யூனியன். அதுக்கு தான் நீங்க வந்திருக்கியா? மாட்டிக்கிட்டியா? ஏசுநாட்ட நினைச்சிட்டியா? மாட்டிக்கிட்டோம். பேய் மட்டும்தான் பிடிக்காது, இயேசுவும் பிடிப்பா, மனிதர்களை பிடிப்பா. அந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்க வேண்டான்னு சொன்னோன்னு அவரு அப்படிலாம் போறதெல்லாம் அதெல்லாம் மலையேறிடுச்சு அந்த காலம்லாம். வந்து என்ன செய்வாரு? நிலைத்து இருப்பார்.